விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா இருக்கேன்பா மதராவும் இருப்பேன்பா எப்பவுமே நான் தான்பா உன் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டுப்பா உன் பெஸ்ட் ஃப்ரெண்டுப்பா அட்வைஸ் பண்ணி கழுத்த அறுக்கும் அப்பங்கார நான் நல்லடா அட்ஜஸ்ட் பண்ணி கம்பெனி கொடுக்கும் நண்பன் நானடா எதைத்தான் நீ படிச்சாலும் எக்ஸாம் தான் முடிச்சாலும் என்ன ரிசல்ட்னு எனக்கு கவலை எதுக்கு என் மாவன் என்ன போல இருப்பான் என் பய புள்ள எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பான் ஒரு பொண்ண நீயும் லவ் பண்ணா அவளோட அப்பன் தட பண்ணா அவளை கடத்தி வருவேன் உனக்கு மனம் முடிப்பேன் இந்த மரத்தில் தோன்றி வந்த விழுதே விழுதே ஏன் விழுதே இனி எனக்கு உதவு நிழல் குறைகள் எதையும் பொறுப்பேன் நீ தப்பு செஞ்சா தகப்ப முறையில் தடுப்பேன் என் மகனாச்சே தப்பு தான் நடக்குமா மகனே நீ குடம் போட்டா பசும் பொன்னல்லவா ஐயோ சந்தோஷ் எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சந்தோஷ் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட், மை ஃபர்ஸ்ட் ஃபேவரட். ஆனா இன்னைக்கு உன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்டா. தேங்க் யூக்கா. சந்தோஷோட இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க் யூ மாஸ்டர். ரொம்ப நல்லா பண்ண. நைஸ் ஐடியா. அண்ட் ஒவ்வொரு அந்த டாலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பெட் ஆச்சு, அதுக்கப்புறம் அந்த தொட்டில் வச்சு பண்ண
அதுக்கப்புறம் இந்த கிரேடில் வச்சு பண்ணேன், அதுக்கப்புறம் திரும்பி குழந்தையாக வந்துச்சு. நைஸ் ஐடியா, வெரி வெல் டன். கொஞ்சம் உன்னோட பர்ஃபெக்ஷன் மூமெண்ட் கிளாரிட்டியில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு. சில மூமெண்ட்லாம் அன்ஃபினிஷ்டாக இருக்குது, ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். ரெஸ்ட் ஆல் இஸ் சூப்பர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர். கோகுல் சார், இன்னைக்கு சந்தோஷோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சந்தோஷ் மாஸ்டர் எல்லாருக்குமே தெரியும், நீ வந்து எக்ஸ்ட்ராடனரி டான்ஸர், எல்லாமே சூப்பர். உன்னுடைய பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா, ஒரு சின்ன சின்ன மூவ்ஸாக இருந்தாலும் அதில் வந்து நீ அந்த ஆக்ரோபேட்டிக்ஸ் காட்டுறீங்க, அது வந்து கொஞ்சம் கேட்சியாக இருக்குது பார்க்கும் போது, நல்ல விஷயம் அது. இந்த வாட்டி வந்து நிறைய அந்த மாதிரி ஆக்ரோபேட்டிக்ஸ் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த சாங்குக்கு அது தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இது வரைக்கும் பார்த்த சந்தோஷோட ஒரு சின்ன மைனஸ் கிடையாது, சின்ன பாயிண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்குது கோரியோகிராஃபர் வைஸ், மற்றபடி வரதில்ல. ஓகேவா? என்னாச்சு சைலண்டாக இருக்கு? நல்லா இருந்துச்சு. இதோட பயங்கரமாக நான் பார்த்துட்டோமா, அதனால் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, அதனால தான். மற்றபடி வரதெல்லாம் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர். கலா மாஸ்டர், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சதுடா, ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. நீயே ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வச்சு நீ உன்னோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்ததுன்னா, நீ அந்த குழந்தைய கொஞ்சம் அந்த எக்ஸ்பிரஷன் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அழகாக ஒரு பொம்மை, அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப டிஃபிகல்ட், ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ குழந்தையிலேருந்து பெருசு அது யோசிக்க வேண்டிய விஷயம். ஆனால் அந்த குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவன் தான் பொம்மையை கொஞ்சின உடனே அந்த குழந்தையுடைய பெட்டு பிறந்த உடனே ஒரு இது கொடுப்பாங்கல்ல, அதை கொஞ்சின உடனே ஊஞ்சல் வச்சு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம பார்த்து எல்லாமே பண்ணலாம். நீ அந்த ஊஞ்சல்லேருந்து மேலேருந்து அப்படி அடிச்ச, ஏன்னா நீ ஏன் ஹைட்டு கம்மி, அது நல்ல ஹைட்டு. அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சலோடைய அந்த கம்பி வச்சு பண்ண பார்த்தியா, பியூட்டிஃபுல். தேங்க்யூ மாஸ்டர். ஏன்னா இதெல்லாம் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஃபைனலில் வந்து உனக்கு அப்படி ஒரு பக்காவாக கொண்டு போயிடுவார் உங்கள் கொரியோகிராஃபர். ஓகே, பட் யுவராஜ் ரியலி ஃபென்டாஸ்டிக் கொரியோகிராஃபி. இந்த குழந்தைய வச்சு அத்தனை முட்டி மூமெண்ட், அத்தனை பல்ட்டி, அது நீ அந்த அதோட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கால் நீட்டி அந்த சிட்டிங் கொடுக்குற ஃபுல் ஸ்டெச்சில் உட்காந்து எந்திரிக்கிறதெல்லாம் ஜூலி சொன்ன மாதிரி என்னோட ஃபேவரட். நிறைய ஃபேவரட்டில் இவனும் ஒரு ஃபேவரட். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச் கலா மாஸ்டர். ஜட்ஜஸ், இன்னைக்கு சந்தோஷோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறீங்க? பயமா இருக்கு. 9 from Gokul sir and 9 from Prasanna master. Kala master, உங்களுடைய scores. Thank you, master. So 10 from Kala master, total 28 out of 30 for Santosh.